என் செல்ல குழந்தையே, அதிர்ஷ்டம் என்றால் இதற்கு பெயர்தான் அதிர்ஷ்டம். என்னவென்று கேட்கிறாயா? என் குழந்தையே, தெய்வம் உன்னை தேடி வந்திருக்கிறது என்பது அதிர்ஷ்டம் இல்லையா? சரி, இது உனக்கு வாழ்க்கையில் இப்பொழுது சகஜமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதை தாண்டி வேறென்ன அதிர்ஷ்டம் இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை உனக்கு சொல்லிவிட உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் உணர முடிவு செய்துவிட்டு ஒவ்வொரு முறையும் நாம் ஒவ்வொரு முயற்சிகளையும் செய்யும் பொழுதும் அதில் நமக்கு பல தடங்கல்களும் பல சறுக்கல்களும் வந்து விடுகின்றது. ஆனால் இப்பொழுது நீ கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்களை இந்த வாழ்க்கையில் கற்றுக்கொள்கிறாய். அதாவது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தால் அதை நாம் எப்படி எதிர்கொள்ள முடியும் என்பதனை என் பிள்ளை நீ கற்றுக்கொண்டாய். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை ஒவ்வொரு பொழுதிலும் சரியாக வழிநடத்த கற்றுக்கொண்டது. அதாவது பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள கற்றுக்கொண்டாய். ஒரு பிரச்சனை வந்தால் அதற்கு தகுந்தாற் போல அதன் நெளிவு சுழிவுகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ கற்றுக்கொண்டாய். இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ கற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் உன்னை நம்பி இருக்கின்றவர்களுக்கும் பிரச்சனைகள் வராமல் நீ காத்து நின்று கொண்டிருக்கிறாய் என்பதும் உண்மை. உன்னோடு இருக்கின்றவர்களுக்கு நீ எப்பொழுதும் உறுதுணையாக மாறிவிட்டாய் என்பதும் உண்மை. யாரெல்லாம் உன்னையே கதியென்று நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் உன்னை அவர்கள் வாழ்க்கையின் உறுதுணையாக நீ இருப்பாய் என்று நம்புகிறார்களோ அவர்களுக்கும் என் பிள்ளை நீ உறுதுணையாக மாறிவிட்டாய். அவர்களுக்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்க துணிந்து விட்டாய். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக கண்டுகொள்ள துணிந்து விட்டாய் என்பதனை மறந்து விடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் நீ துணிந்து விட்டாய் என்றால் நிச்சயமாக அடுத்தது என்ன நடக்கும் என்பதனையும் நீ உணர்ந்திடுவாய் என்பதனை நீ மறந்து விடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு அடுத்தடுத்த நிலைகளில் தோன்றக்கூடிய சில விஷயங்கள் தான் உன்னை மிகப்பெரிய நம்பிக்கையாக இந்த வாழ்க்கையில் மாற்றும் என்பதனையும் மறந்து விடாது. நீ ஆசைப்படுவது எல்லாமும் உனக்கு இந்த வாழ்க்கை சரியாக நடத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நிலையிலும் இந்த வராகி சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக சுலபமாக கடந்து வந்து விடுவாய். நீ எதையும் முடியாது என்று சொல்லாமல் உன்னால் முடியும் என்று நம்பி நீ ஒவ்வொரு அடியையும் சரியாக எடுத்து வைக்க பழகிவிட வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பது உன் நம்பிக்கையானாலும் இப்பொழுது இந்த தாயின் நம்பிக்கை என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் என் பிள்ளை அதை தாண்டி வந்துவிடும் என்பதுதான். என் பிள்ளையினுடைய மனது பக்குவம் அடைந்து விட்டது. என் பிள்ளைக்கு நிச்சயமாக தன் வாழ்க்கையை சமாளித்து வெளியே வரக்கூடிய திறமை வந்துவிட்டது. பிரச்சனை என்னவாக இருந்தாலும் அதை தன்னால் நிச்சயமாக கடந்து வந்துவிட முடியும் என்ற மனப்பக்குவம் என் பிள்ளைக்கு வந்துவிட்டது. இதுதான் ஒரு தாய்க்கு வேண்டும். வேறென்ன வேண்டும்? தன் பிள்ளை
தனியாக நின்று தான் செய்ய நினைக்கும் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கும் என்றால் ஒரு தாய்க்கு வேறென்ன வேண்டும்? தன்னுடைய உதவியை எதிர்பார்க்காமல், தன்னை தேடாமல் என் பிள்ளை தானாகவே நின்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளையும் கடந்து வர துணிந்து விட்டது என்றால் இனிமேல் எதற்கும் நாம் கலங்கிவிட வேண்டாம் அல்லவா? நிச்சயமான நன்மைகளை எல்லாமும் இந்த வராகி அவர்களை தேடி தேடி வந்து கொடுக்க வேண்டும். எந்த நிலையிலும் இவர்கள் தனித்துவமாக தெரிய வேண்டும் என்பதுதான் உன் தாயானவள் இந்த வராகியினுடைய முழுமையான விருப்பமாகவே இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் இந்த நல்ல விஷயங்களை நான் முழுமையாக உனக்கு தெளிவுபடுத்த எண்ணிய பிறகு நீ நிச்சயமாக எந்த நிலையிலும் உன்னுடைய மனதை விட்டுவிடக்கூடாது. சில சூழ்நிலைகளை நீ நிச்சயமாக கடந்து வரும் பொழுது அந்த வேதனைகள் உன் மனதிற்குள் அப்படியே நின்று விடுகின்றது. உன்னால் இதையெல்லாமும் சமாளிக்க முடியாதபடியான ஒரு மனநிலை உனக்கு வந்து விடுகின்றது. நம்மை சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்று என் பிள்ளை நீ கலங்கி போய் விடுகின்றாய். நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதில் எல்லாமும் உன்னுடைய மனது நிச்சயமாக அதிகமாக வேதனைக்கு ஆளாகி விடுகின்றது. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொள்கிறாய். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு இதை தாண்டி வேறென்னவெல்லாம் தேவைப்படுகின்றதோ அதையெல்லாமும் நான் முழுக்க முழுக்க உன் வசமாக்கி தருவதும், அதையெல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொண்டு முன்னேறி வருவதும் உன் எண்ணமாக இருக்கும் என்றால் உனக்கு நடப்பது எல்லாமும் இனி உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி வரும் விஷயங்கள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நடப்பது என்னவாகவே இருந்தாலும் இனி இந்த வாழ்க்கை உன் வசமாகுவதை நிச்சயமாக உன்னால் கண்கூடாக காண முடியும். நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு நடப்பதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். காலமும் நேரமும் உனக்கு தகுந்தாற் போல எல்லாவற்றிற்கும் நிச்சயமான பதிலை கொடுக்காமல் போகாது. நீ சந்திக்கின்ற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவரவர் எண்ணங்கள் போலெல்லாம் இங்கு செயல்பட நினைத்தால் தெய்வம் அதை பார்த்து கொண்டு விட்டு விடாது என்பதனையும் நீ புரிந்து கொள். தேவையான நேரத்தில் தேவையான பதிலையும் பலனையும் நிச்சயமாக தெய்வம் சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நாம் நினைப்பதுதான் சரி, நாம் எண்ணியதுதான் சரி என்று இங்கு யார் நினைத்திருந்தாலும் அதை எல்லாமும் தாண்டி அதை எல்லாவற்றையும் பொய்யாக்கி உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததுதான் சரி என்று உனக்கு சொல்லித்தரும் வலிமை தெய்வத்திடம் உண்டு. அதை என் பிள்ளை ஏற்றுக்கொள்ளும் மன வலிமையும் உனக்கு உண்டு என்பதனை நீ மறந்து விடாதே. நாமாக இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிட நினைப்பது இனிமேல் ஒருபோதும் உன்னை விட்டுவிடாது. நீ நினைத்தால் எதுவும் இங்கு சாத்தியம் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நீ நினைத்தால் எதுவும் இங்கு உனக்கு நல்லதாக நடக்கும் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய். யாரும் இங்கு யாருக்கும் அடிமையும் இல்லை. யார் பேச்சையும் கேட்டு நடக்க வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை. உனக்கானது என்னவோ, இந்த வாழ்க்கை உனக்காக என்ன தர எண்ணுகிறதோ இதை எல்லாமும் என் குழந்தை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் உணர்ந்து கொள். உனக்கான தேவைகளை எல்லாமும் புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். நடந்து முடிந்ததை எல்லாமும் நினைத்து இனி கலங்கி கொண்டிருக்க வேண்டாம். உனக்கு நடக்கும் விஷயங்களை எல்லாமும் நீ தெளிவு கொண்டு ஏற்றிட வேண்டும் என்பதனை இனி மறக்காதே. யாரும் நம்மை தேடி வந்து நமக்கு ஒன்றை செய்கிறார்கள் என்பதனை விட நாம் நினைத்த ஒருவர்
நம்மை தேடி வந்து நமக்கு உதவி செய்கிறார் என்பது எத்தனை பெரிய பாக்கியம். நாம் விரும்புகின்ற ஒருவர் நமக்காக நம் வாழ்க்கையில் நம்மோடு இருக்கிறார் என்பது எத்தனை பெரிய பாக்கியம். என் குழந்தையே, அதுவும் இன்று இந்த நாளில் உன் தாயானவள் நான் பேசும் இந்த நொடியில் என்னோடு ஒருவர் உன்னை நிச்சயமாக சேர்ந்து வந்து உன் வாழ்க்கையில் ஒரு நல்லதை செய்ய துடிக்கிறார் என்றால் இவர் யாரென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இவரினுடைய அன்பு என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு விஷயம் நடந்தாலும் கூட அது அவர்களுக்கு புரிந்து விடாது. ஆனால் உனக்கு அது நான் நல்லதொரு புரிதலை கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாது. நல்ல விஷயங்கள் நல்லதொரு தெளிவை உனக்கு கொடுக்கும் பொழுது உன்னால் எல்லாவற்றையும் சந்தோஷமாக கடந்து மன நிம்மதியாக வாழ முடியும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாய். உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் உன் வாழ்க்கை இப்பொழுது உனக்கே உன் கண் முன்னால் தெரியும். உன் தாயானவள் நானும் அதனை தெரிந்து கொள்கின்றேன். உனக்கு எதை நடத்த வேண்டும் என்பதனையும் நான் புரிந்து கொள்கின்றேன். உன் அம்மாவினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றிலும் உறுதுணையாக இருப்பதும் கை கொடுத்து உன்னை தூக்கி விடுவதும் இனிமேல் எங்கும் எந்த குறைவும் இருக்காது. உன்னுடைய முயற்சி எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. முழுமையான முயற்சியை எடுக்கின்ற பிள்ளைகளுக்கு நான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உறுதுணையாக நின்று என்னால் முடிந்த ஒத்துழைப்பை நான் கொடுப்பேன். என்னுடைய ஒத்துழைப்பினால் உன்னுடைய முயற்சிக்கான பலனை நீ நிச்சயமாக பெற்றுத்தான் ஆக வேண்டும். இல்லை என்று மறுக்கவும் முடியாது என்று யாரும் சொல்லிவிடவும் முடியாது. உனக்கு நடக்கும் நேரங்கள் இனி என்னாலும் இந்த தெய்வத்தின் அருள் கொண்டு உனக்கு நல்லதை நான் நடத்துவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக உன்னோடு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. காலமும் நேரமும் உனக்கு ஒவ்வொன்றையும் மனதிற்குள் சரிபடுத்தி கொடுக்க வருகின்ற நேரம். என் பிள்ளை, நீ எதையுமே விட்டுவிடாது. மனதால் நீ நினைத்தது இனி உனக்கு எப்பொழுதும் நீ விரும்பியது போல ஒரு நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை. எத்தனை பொழுதுகள் உனக்கென்று இந்த வாழ்க்கை கொடுத்திருந்தாலும் இனி நடக்கும் ஒவ்வொரு பொழுதுகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிம்மதியாக மாற்றும். ஒவ்வொரு விடியும் பொழுதும் ஏன் விடுகிறது, எதற்காக விடுகிறது என்று சொல்லி என் பிள்ளை, நீ கலங்கியதையெல்லாம் தாண்டி விடியும் பொழுது நல்ல பொழுதாகும் என்று நீ நினைக்கும் அளவிற்கு, எப்படி இருந்தாலும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உனக்குள் பல நல்ல எண்ணங்களை இப்பொழுது இந்த வாழ்க்கை தரத் தொடங்கிவிட்டது என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, மற்றவர்களை அதிகமாக அறிந்து கொள்ள நீ கற்றுக்கொள்ள வேண்டாம். உன்னை யார் என்று நீ புரிந்து கொள்ள கற்றுக்கொள். அதே நேரம் உன்னை பற்றி மற்றவர்களிடம் அதிகமாக பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இது எப்பொழுதுமே உனக்கு நிம்மதியை கெடுத்துவிடும். அதாவது, மற்றவர்களை பற்றி நீ தெரிந்து கொண்டாயானால் உன் வாய் சும்மா இருக்காது. அதே நேரம் உன்னை பற்றி மற்றவர்களிடம் நீ சொல்லிவிட்டாயானால் அவர்கள் வாயும் சும்மா இருக்கப் போவது கிடையாது. 2 பேருமே அவரவர் ரகசியங்களை மற்றவர்களிடம் சொல்லி கொண்டுதான் இருப்பார்கள். அதனால் இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் என்ன நடத்துகிறது, எப்படி நடத்துகிறது என்பதனை எல்லாம் யோசித்து உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொண்டு எதையும் தெளிவாக யோசித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் உனக்கான நன்மைகளை எல்லாமும் அது உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எதுவுமே இங்கு நடப்பதில்லை. காரணமில்லாமல் எதுவும் உனக்கு காயங்களை கொடுப்பதும் இல்லை.
அதனால் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, இன்று இந்த விடியலில் நான் ஒரு வார்த்தையை சொல்கின்றேன். பிடித்தால் மனதில் வைத்துக்கொள், பிடிக்கவில்லை என்றால் கண்டுகொள்ளாமல் சென்றுவிடு. கடனே இல்லாதவன் பணக்காரன், நோயே இல்லாதவன் லட்சாதிபதி, கோபமே இல்லாதவன் தான் கோடீஸ்வரன். இதுதான் உண்மை. கடன் இல்லாமல் இருக்கிறவன் கையில் 1 ரூபாய் இருந்தாலும் அது அவனினுடைய சொந்த பணம். யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பணக்காரன். நோய் இல்லாமல் இருந்தாலே போதும், அவன் லட்சாதிபதிக்கு சமமானவன். ஒருவன் கோபம் இல்லாமல் இருந்தால்தான் அவன் கோடீஸ்வரனாக முடியும். கோபம் அவனை நடுத்தெருவிற்கு கொண்டு வந்து விடும் என்பதனால்தான் உன் அம்மா சொல்கின்றேன். உனக்கானது என்னவோ அது உன்னை வந்து சேரும் நேரம். இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களும் உன்னை தொடரும் நேரம். வாழ்க்கை என்பது நீ எதிர்பார்ப்பது போல கிடையாது. ஆனால் நீ நினைத்தபடி அதை மாற்றலாம். நீ முயற்சித்தால் மட்டுமே அது நடக்கும். வாழ்க்கைக்கு தேவை பணமோ பொருளோ கிடையாது. புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காத, விட்டு விலகாத உண்மையான அன்பு மட்டும்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, மனிதனை நம்புகிறவன்தான் பயந்து கொண்டே இருப்பான். கடவுளை நம்புகிறவன் எதற்கும் என்றைக்குமே பயப்பட மாட்டான். எதை பற்றியும் அவனுக்கு வருத்தங்கள் வராது. என்ன நடந்தாலும் அதை அவன் ஏற்றுக்கொண்டு கடந்து சென்று விடுவான். இதுதான் உண்மை. இன்று இது போன்ற நல்ல நாளில் உனக்கு நல்லதை சொல்ல என்னோடு இன்று மாலை நேரம் சந்திர தரிசனம் ஆரம்பிக்கின்றது. அந்த நேரத்தில் உன்னை தேடி சந்திர பகவான் வருகின்றார். இன்று உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை உனக்கு கொடுத்துவிட அவர் வருகின்றார் என்பதனை நீ மறந்து விடாது. உன்னை தேடி நடக்கும் சில விஷயங்களை எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் எடுத்துச் சொல்லி உனக்கான புத்தி கூர்மையையும் மனத்தெளிவையும் கொடுக்க அவர் வருகின்றார். இன்று 3ஆம் பிறை சந்திர தரிசனம் நாளில் நீ நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் தேவையற்ற எண்ணங்களை எல்லாமும் வேறறுத்து உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை முன்னிறுத்தப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. நீ நினைத்தால் எதுவும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது. உன்னால் முடியாது என்று சொன்னவர்களுக்கு மத்தியில் எதையும் முடித்து காட்டும் திறமை உனக்குள் வந்துவிட்டது. நீ இருந்து ஒவ்வொன்றையும் பக்குவமாக எதிர்கொள்ளும் மன வலிமை உனக்குள் வந்துவிட்டது. இனி எதையுமே என் பிள்ளை கடந்து நீ வாழ்வாய் என்பதை நீ ஒருபோதும் மறக்காதே. முடித்ததை எல்லாமும் நினைத்து இனிமேல் கலங்காதே. இனி நடக்கப் போகும் நன்மைகளை யோசிக்க பழகு. வராகி சொன்னது போல இனி ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடந்து விடுவதில்லை என்பதுதான் உண்மை. காரணத்தோடு இந்த வாழ்க்கையில் உன் தாய் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதுதான் உண்மை. இனிமேல் நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரக்கூடிய எந்த ஒரு தெய்வங்களையும் உதாசீனப்படுத்தி விடாதே. இன்று மாலை நேரம் ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக என்று ஒரு முறை நீ சொல்லிவிட்டால் அது போதும். உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு இனி நன்மைகளை தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த இடத்திலும் நாமாக நின்று நமக்கான வெற்றிகளை பெறக்கூடிய நேரம் நிச்சயமாக உனக்கு நல்லதை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு வேண்டியதை நான் வேண்டியபடி உருவாக்கி கொடுத்துவிட்டு உனக்காகவே நான் உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாது. நல்லதே நடக்கும். உனக்கு எப்பொழுதும் நல்ல விஷயங்கள் தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். அது போதும்.
என் செல்லக் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.